மிதுன ராசி நண்பர்களே, இந்த ஆடி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? பொதுவா மிதுன ராசியில் பிறந்த எல்லோருமே சுயம்புல் சொல்லுவாங்க. அப்போ தானாகவே வாழ்க்கையை வெற்றி கொள்ளக்கூடியவர்கள் மிதுன ராசியில் பிறந்தவர்கள். எந்த ஒன்றாக இருந்தாலும் உங்களுடைய சுய முயற்சி தான் உங்களை முன்னேற்றத்தை நோக்கி கொண்டு செல்லும். எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு ராசியும் பார்த்தீங்கன்னா மிதுன ராசி. மிதுன ராசிக்கு 2 குணங்கள் எப்போதும் உண்டுங்க. இந்த புதன் என்பவர் பார்த்தீங்கன்னா அவர் இரண்டுக்கும் அப்பாற்பட்டவர். இப்படியும் இல்லை அப்படியும் இல்லை. அப்ப எல்லா நேரத்திலும் பாத்தீங்கன்னா தப்பித்துக் கொள்ளக்கூடிய நிலைப்பாடு, சுதாரித்துக் கொள்ளக்கூடிய நிலைப்பாடு, காலத்திற்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய நிலையெல்லாம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இருக்கும். பெரிய பின்புலத்தோடு பிறந்தவர்கள் இல்லை என்றாலும் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் உச்சத்தை தொடக்கூடியவர்கள் என்று சொல்லலாம். சரி, அந்த நிலையில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்க போகிறது, ஆடி மாதத்துடைய கிரக நிலைகள் எப்படி இருக்கிறது பார்க்கிற போது, இதுவரையில் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்து உங்களை சங்கடப்படுத்தி வந்த சூரிய பகவான் 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். பொதுவா சூரியன் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கின்ற போது நிறைய நமக்கு சங்கடங்கள் ஏற்படும். ஒரு படபடப்பு, வேகம், எதை செய்வது எதை விடுவது என்று சொல்ல முடியாத அளவிற்கு சங்கடங்கள் இருந்து கொண்டிருக்கும். அந்த சூரியன் ராசியை விட்டு நகர்ந்திருப்பது என்பது நன்மையாகும். பொதுவாக ஒரு ராசிக்கு சூரியன் நட்பானவர் தான். புதனுக்கும் சூரியனுக்கும் எப்பொழுதுமே நெருக்கமான தொடர்பு உண்டு. உங்களுக்கு சகாயஸ்தானாதிபதி சூரியன், சரிங்களா, 3ஆம் இடத்தினுடைய அதிபதி. அவர் இப்போ 2ஆம் இடத்துக்கு போறாரு. 2ஆம் இடம் தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம். அப்ப பாத்தீங்கன்னா குடும்பத்துல கொஞ்சம் ஒரு படபடப்பு, கொஞ்சம் வேகம் எல்லாம் இந்த நேரத்தில் இருக்கலாம். உங்களுடைய வார்த்தைகளில் கூட கொஞ்சம் கோபமான வார்த்தைகள் வெளிப்படலாம். என்ன இருந்தாலும் குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது என்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும். அடுத்து பாத்தீங்கன்னா சனி 10ஆம் இடத்துல. ரொம்ப நீங்க பயந்ததே பாத்தீங்கன்னா சனி பகவானை பார்த்துதான். சனி பகவான் 10ஆம் இடத்தில் சஞ்சரித்து வரும் சனி பகவான் இப்பொழுது வக்கிரம் அடைந்திருக்கிறார். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் சொல்லுவாங்க. இப்ப கெட்ட கிரகமான சனி பகவான் கெட்டு போயிருக்கார். எப்பொழுதுமே ஒவ்வொரு கிரகத்திற்குமே சஞ்சார இடத்திற்கேற்ப பலன்கள் நற்பலன்களாகவும் எதிர்மறையான பலன்களாகவும் இருக்கும். சனி பகவான் 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது கர்மக்காரகனே சனி பகவான் தான், தொழில்காரன் சனி பகவான் தான். தொழிலில் தவறு செய்பவர்களை தண்டிப்பக்கூடிய சனி பகவான். அப்ப சில பேர் பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல ரொம்ப சங்கடப்பட்டு வந்திருப்பீங்க தொழில, உத்தியோகத்துல. அவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல காலமாக இந்த வக்கிர காலம் இருக்க போகிறது. நிம்மதியான நிலை தொழிலில், உத்தியோகத்தில் இருக்க போகுது. ராகு 9ஆம் இடத்துல. தெய்வ அருளும் பெரியோருடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாக இந்த மாதத்தில் குலதெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வது என்பது நன்மை உண்டாக்கும். கேது 3ஆம் இடமான சகாயஸ்தானத்தில். அப்போ தைரியமாக செயல்படக்கூடிய, தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய நிலையெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கிறது. குலதெய்வ அருள், பெரியோருடைய ஆதரவு என்பது நிச்சயமாக கிடைக்கும். இந்த நேரத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவானை பார்க்கின்ற போது ஜூலை மாதம் 31ஆம் தேதி வரை ராசிக்குள் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். பொதுவாக சஞ்சார நிலை என்பது சாதகமாக இருக்கிறது. ராசிநாதன் ராசிக்குள் ஆட்சியாக சஞ்சரிப்பது என்பது உங்களுக்கு புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தும், நன்மைகளை உண்டாக்கும். திட்டமிட்டு செயல்பட தொடங்குவீர்கள். உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் பூர்த்தியாகும். தொடர்ந்து மாதத்தின் பிற்பகுதியில் 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறார் குடும்பஸ்தானத்துல. அப்போ அவரால் ஒரு நிம்மதி என்பது குடும்பத்திற்குள் உங்களுக்கு இருக்கும். கொஞ்சம் கரெக்டா அனலைஸ் பண்ணுவீங்க. இதை செய்யலாம், நம்ம தப்பு பண்ணிட்டோம், இப்படி பேசியிருக்க கூடாது, இப்படி செய்திருக்க கூடாது. இதையெல்லாம் யோசித்து பார்த்து உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்வீர்கள். அப்ப புதன் 2ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது ஒரு யோகமான நிலை. அதே நேரத்துல உங்களுடைய லாபாதிபதி பாத்தீங்கன்னா செவ்வாய் தான். அந்த செவ்வாய் பாத்தீங்கன்னா மாதத்தின் தொடக்கத்தில் விரயஸ்தானத்தில். பொதுவாக செவ்வாய் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற போது ஒரு இடம் வாங்குவது, வீடு கட்டுவது போன்ற முயற்சிகளை முன்னெடுக்க வைப்பார். சிலருக்கு மருத்துவ செலவுகளை ஏற்படுத்துவார். அந்த செவ்வாய் இந்த மாதத்தின் முற்பகுதியில் விரயஸ்தானத்திலும் பிற்பகுதியில் பார்த்தே உங்க ஜென்ம ராசிக்குள்ளும் சஞ்சரிக்கிறார். பொதுவாக இரத்தக்காரகனான, யுத்தக்காரகனான செவ்வாய் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கின்ற போது ஒரு வேகத்தை உங்களிடம் ஏற்படுத்துவார். கொஞ்சம் வேகமாக செயல்பட வைப்பார். நீங்களே திடீர்னு உங்களை மாத்திக்குவீங்க. ரொம்ப சோம்பலை எல்லாம் விட்டு விட்டு சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய அளவிற்கு உங்களுடைய நிலையில் மாற்றம் ஏற்படும். இப்போ மாதத்தின் பிற்பகுதி பாத்தீங்கன்னா ஓட்டம், வேகம், எல்லாவற்றிலும் வேகம் வேகம் என்ற நிலை உங்களுக்கு இருக்கும். சுக்கிரன் பாத்தீங்கன்னா இந்த மாதத்தில் சாதகமாகவே சஞ்சரிக்கிறார். சிலருக்கு புதிய வாகனம் வாங்கிடக்கூடிய நிலை இருக்கும். பொன்பொருள் சேர்க்கை என்பது இந்த மாதத்தில் இருக்கிறது. இந்த மாதம் என்பது
மிதுன ராசினருக்கு கொஞ்சம் யோகமான மாதமாகத்தான் இருக்க போகிறது. இந்த மாதத்தில் சந்திராஷ்டமம் என்று பார்க்கின்ற போது ஜூலை மாதம் 28ஆம் தேதி இரவு 9:36 முதல் 31ஆம் தேதி காலை 7:37 வரை சந்திராஷ்டமம். கொஞ்சம் கவனமாக இருங்க. புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். வழக்கமான வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்தி வாருங்கள். எல்லா விதமான நன்மைகளையும் உங்களால் அடைய முடியும். மீண்டும் அடுத்த மாதம் சந்திக்கிறேன்.